அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவிட்டு நேற்றோட வீடியோ பதிவிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1200 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலாக வந்து நமக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நம்ம அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைத்து வியூவர்ஸ்க்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நம்ம சேனலில் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அதனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு போட்டிருந்தேன். நீங்கள் எனக்கு எப்படி வந்து ஒரு 725 சப்ஸ்கிரைபராக இருந்த என்னை வந்து ஒரு 1200 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலாக நீங்கள் ஆதரவு கொடுத்து என்னை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுக்க எனக்கு உதவியதற்கு அனைவருக்கும் நான் ஒரு சிறந்த பரிசை நான் தரணும்ல. அதனால் இன்றைக்கி ஒரு சிறந்த பரிசு வந்து உங்களுக்கு இருக்குது. அது என்ன பரிசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசியில் பாருங்கள். அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நிர்மல் கம்பெனிக்கான ஒரு ட்ரா நடக்குது. அது 3 மணிக்கு 8 நிமிஷம் அப்படிங்கிற டைமில் வந்து நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். பட் வந்து நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற சின்ன ரிவ்யூ மட்டும் ஒன்று நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதனால் நேற்றுமே நம்ம சிங்கிள் ஷாட்டாக இந்த நம்பரை தவிர 21 12 அந்த நம்பர் 95 59 இந்த 2 நம்பரில் இன்றைக்கி 95 59ங்கிற இந்த பர்டிகுலரான எண்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கேஎல் லாட்டரியில் கேமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடித்து சொன்னேன். அதை வந்து எந்த பேட்டர்னில் 4 டிஜிட் பேட்டர்னில் எடுத்து மேட்ச் பண்ணி உங்களுக்கு சொன்னாங்கிறது கண்டிப்பாக வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அதை பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக 4D எங்கே மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால் நேற்று நம்ம நம்ம வீடியோவில் கொடுத்த சிங்கிள் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா 95 59ங்கிற இந்த நம்பர் வந்து நேற்று வந்து 959 சொல்லக்கூடிய 3 டிஜிட்டாக வந்தது. ஓகேங்களா? 959ஆக 3 டிஜிட்டாக வந்தது. இதில் நமக்கு ஏபி அண்டு பிசி அப்படிங்கிற வின்னிங் கிடைச்சிருந்தாலும் நம்மளுடைய ஃபாலோஅப் நம்பரை என்ன கொடுத்துருந்தோம் 4ஆம் தேதி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அக்ஷயா ட்ராவுக்கு 4ஆம் தேதி நடைபெற்ற அக்ஷயா ட்ராவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், டபுள்ஸ் வந்து 22 77 99ங்கிற அக்ஷயா ட்ராவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டபுள்ஸ் நம்பருங்களே இந்த நம்பர் வந்து 10ஆம் தேதிக்குள்ளாக கண்டிப்பாக வரும். இதை தொடர்ந்து இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோஅப் நம்பரில் 22 அன்னைக்கே அக்ஷயா ட்ராவில் நம்ம கொடுத்த கணிப்பில் அன்னைக்கே பிசியில் 822 ரிசல்ட்டில் பிசி வின்னிங் வந்துச்சு. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 77 99 நம்பரை வந்து திங்கட்கிழமையிலிருந்து பயன்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோலேயே அடுத்த திங்கட்கிழமை வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க பட்சத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு, அதாவது நேற்று நடைபெற்ற காருண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான ரிசல்ட்டில் இந்த 99ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஏசி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நம்ம வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு சிறந்த பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நம்ம இன்னைக்கு பார்த்தது நேத்தியோட ரிசல்ட் 959ன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த நம்பர் நம்ம ஃபாலோஅப்பில் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா 77 99 பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதில் 99ங்கிற இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஏசி வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கு. அப்போ நேற்று நம்மளோட சேனலில் வந்து 3 டிஜிட் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய நண்பர்களை கமெண்ட்டில் பார்க்குறேன், எனக்கு நிறையா வின்னிங் பண்ண பிரதர் வந்து நான் அமௌண்ட் இவ்வளோ கிடச்சிது, ஃபஸ்ட் டைமாக உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வந்து நம்மளோட சேனல் வந்து நீங்கள் இன்னும் ஆதரவு அளிக்கும் பொழுது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறத நான் விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம ஃபாலோஅப் நம்பர்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர். ஓகேங்களா? இந்த நம்பரில் நம்ம எப்படி அந்த பேட்டர்ன் 99 வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அந்த பேட்டர்னில் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 3 டிஜிட் இலக்கம் உள்ள எண்களில் எந்த நம்பர் வந்து 927ங்கிற நம்பர் எந்த நம்பர் வந்தாலும் அடுத்த நாளும் 279 நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொன்னப்போ, நீங்கள் 901ங்கிற ரிசல்ட் வந்தப்பையும் அதுக்கு முன்னாடி 642ன்னு இந்த 2ங்கிற நம்பர் வந்தப்பையும் அந்த 642 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நம்பர் 2ன்னு வரும்பொழுது நான் உங்களை அடுத்த நாள் என்ன பயன்படுத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 4ஆம் தேதி வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். 2ஆம் தேதி 2ங்கிற நம்பரோ அல்லது 7ங்கிற நம்பரோ 9ங்கிற நம்பரோ 3 இலக்க எண்களில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்தால் அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆல்போர்டு 279ஆகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பயன்படுத்திட்டு வர நண்பர்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்கிறாங்க, தினமுமே இந்த ஒரு 10 நாள் 8 நாளுமே எனக்கு வின்னிங் தான் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ போட்ட நாள்லேருந்து எனக்கு ஒரு 5 நாளாவது கண்டிப்பாக நான் வின்னிங் வாங்கிட்டு தான் இருக்கேன். நேற்றுமே நல்லா வின்னிங் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஆல்போர்ட் நம்பர் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 642ன்னு வந்த இந்த நம்பரில் 2ன்னு வந்ததுனால அடுத்த நாள் 279ங்கிற நம்பர் நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த 9ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து
நீங்கள் இந்த 9ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50ல அடிச்சுது. ஓகேங்களா? அந்த 9 நம்பர் வந்தப்ப நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அடுத்த நாள் 2, 7, 9ன்னு பயன்படுத்தும் பொழுது ஏசியில நமக்கு டபுள் 9 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏசியில டபுள்ஸ் நம்பரா குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இந்த டபுள் 9ங்கிறத வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா, 7799 சொல்லக்கூடிய இந்த ஃபாலோ அப் நம்பர கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப நீங்களும் என்ன பண்ணியிருக்கணும், தொடர்ச்சியாக இந்த 2 ஃபாலோ அப் நம்பர பண்ணியிருந்தால், நேத்து ஏசியில வந்து பார்த்தீங்கன்னா 99 பாஸ் ஆயிருக்கும். ஆல் போர்ட்லயுமே 2 9 வந்து 2 போர்ட்ல உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கும். அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால தொடர்ச்சியான இந்த ஒரு கணித சூட்சமங்கள வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்ங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அடுத்து நம்ப ஆல் போர்டுன்னு நேத்து நம்ம என்ன குடுத்தோம் பார்த்தீங்கன்னா, 9, 7 குடுத்தோம். அந்த 9 வந்து நேத்து நல்லா ஹிட் ஆயிருந்துச்சு. 2 போர்ட்ல பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? அது 2 போர்ட்ல இந்த 9 ஒன்றும் பாஸ் ஆயிருச்சு. நேத்து நம்ம என்ன குடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 059, 759ங்கிற 2 நம்பரையுமே கண்டிப்பா பாக்ஸ் போடணும் அப்படின்னு நான் சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொன்னேன். அந்த நம்பர் பாக்ஸ் போட்டு வந்த பட்சத்தில் 059ன்னு சொல்லிட்டு பிசியில் கண்டிப்பாக வின்னிங் வந்திருக்கும். இந்த 759ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து 7க்கு 9ன்னு சொல்லிட்டு 3 டிஜிட் மிஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நேற்று நம்ம கொடுத்துருந்த இந்த நம்பர் ஓகேங்களா 3Dயில் கொடுத்தோம். 4Dயில் என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 7059 0759 சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் 0ங்கிறது வந்து நீங்கள் டி போர்டாக கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைன்னா 7ங்கிற நம்பர் டி போர்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா 6 நம்பர் தான் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இந்த நம்பர்களும் உங்களுக்கு எழுதி போட்டேன். அப்ப இந்த நம்பர்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த 59 வந்து 2 போர்ட்லயுமே பாஸ் ஆயிருக்கும். 2 இதுலயுமே 059 பாஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த 7059 நம்பர நீங்க பாக்ஸ் போட்டீங்கன்னா 24 நம்பர் வந்திருக்கும். பட் நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அந்த 7ங்கிறத டி போர்டா கன்சிடர் பண்ணா ஒரு 6 நம்பர் தான் வரும். அப்புறம் சைபர்ங்கிற நம்பர் டி போர்டா கன்சிடர் பண்ணா 6 நம்பர் தான் வரும். அப்ப 12 நம்பர நேத்து நீங்க 12 நம்பர்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தியிருந்தால், நேத்து இந்த 7ங்கிற டி போர்டா வச்ச நம்பர்ல ஒரு 1000 ரூபீஸும் இந்த சைபர்னு வச்சு இந்த நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 2000 ரூபீஸ் வந்து கண்டிப்பாக இந்த 4D நம்பரை பயன்படுத்தினவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். ஆக மொத்தம் நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்கா தான் நமக்கு அந்த விஷயத்தை தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த நம்பர் இந்த 9 7ங்கிற நம்பருக்கு நமக்கு 9 நம்பர் வந்துட்டு நமக்கு வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த 7ங்கிற நம்பருக்கு வந்து 9 வந்ததுனால நம்ம 3D வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம மேக்சிமம் என்ன பண்றோம்னா, ஒரு சிறந்த 3 டிஜிட் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஆல் போர்டு நம்பராவது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப கிளாரிட்டியா பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். சரிங்களா? அதனால இந்த நம்பர் ஓகேங்களா, இந்த 05759ங்கிற இந்த பர்டிகுலரான எண் நேத்து 959 சொல்லி 3 டிஜிட்ல வரும் பொழுது 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆக முடிஞ்சது. ஓகேங்களா? அதெல்லாம் 3 டிஜிட்டும் வந்து மிஸ் ஆயிருக்கு. பட் நேத்து நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர், ஃபாலோ அப் நம்பர், அப்புறம் பிசிஏசி நம்பர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலரா கொடுத்துருக்கூடிய 279ங்கிற நம்பரை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் அதுலேயுமே ஒரு நல்ல வின்னிங் வாங்கியிருப்பாங்க. நேற்று நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 3 டிஜிட் வந்து 059ம் 759ம் பாக்ஸ்ன்னே சொல்லியிருந்தேன். கம்பல்சரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயுமே நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சது. இது இன்னையோட விஷயங்கள். ஓகேங்களா? இன்னையோட விஷயங்கள். இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் அடுத்தது என்ன அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த வீடியோ வந்து கண்டினியூவாக தொடரும். பொறுமையாக அந்த வீடியோ 2 வீடியோ இருக்கும். இதனோட கண்டினியூ வீடியோ வந்து கண்டிப்பாக 2 வீடியோ இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக போனாலும் இன்றைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனுள்ள விஷயங்களாக கண்டிப்பாக அமையுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் ராவுக்கான ஒரு சிறப்பான ஒரு 4D கணிப்பு வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக நேற்று நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பேசியிருந்தாலும் இது கண்டினியூ வீடியோவாக வரும். ஆல்ரெடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனோட தொடர்ச்சி வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த 2023ங்கிற ஸ்பெசிஃபிக்கான ஒரு சார்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த 2023 ஸ்பெசிஃபிக்கான சார்ட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பரில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்துச்சு. அது வந்து ரிப்பிட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம், அதாவது கடந்த இந்த 50-50க்கு இப்போ நடைபெற்ற 50-50 குழுக்களில் சேம் அதே எண்கள் வந்து 40-91ன்னு சொல்லிட்டு நம்ம பம்பரில் வந்த ரிசல்ட்டு 49-01ன்னு சொல்லிட்டு இப்போ கடந்த 2 நாட்கள் முன்பு வந்து 50-50 ட்ராவில் வந்து 49-01ங்கிற ஒரு அருமையான ஒரு க்ளூ வந்து வின்னிங்காக வந்துச்சு. ஓகேங்களா? நம்மளுமே அதை தொடர்ச்சியாக வந்து அந்த விஷயத்தை காட்டிகிட்டே இருந்தோம், சொல்லிகிட்டே இருந்தோம். அதை பார்த்துருப்பீங்க. திரும்ப அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அந்த பர்டிகுலரான இடத்துல இருந்து நல்ல ஒரு கணிப்பு வந்து நேற்றுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம அந்த பம்பருக்கு ஓகேங்களா, அந்த பம்பருக்கு 4091ன்னு சொல்லியிருந்தோம். அதுவே போன வாரம் இந்த கடந்த வாரம்
பம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4091 ரிசல்ட் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 9922 ரிசல்ட் இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்து ஒரு நம்பர் நல்ல நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் நம்ம ரிசல்ட்டை தொலைவணும். அது பம்பர் ரிசல்ட்டாக இருந்தது. ஓகேங்களா? அதனால் நம்ம அந்த 4D நம்பரை வந்து கண்டிப்பாக எழுதி போட்டு நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த 4091 இருக்கக்கூடிய அந்த நம்பர் 50-50 டிராவில் வந்து வின்னிங் நம்பராக கிடச்சிச்சு. அதனால் அந்த 50-50 டிராவில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்லேருந்து எந்த ஒரு கணிப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து 2023 சார்ட்டு. இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த 4091. அதாவது இந்த ரிசல்ட் நல்லா பாருங்கள். அந்த 4091 சொல்லிட்டு கீழிருந்து மேல் வந்து ரிசல்ட் வந்து போகுது அப்படிங்கிற கணக்கு. ஓகேங்களா? 4901 சொல்லிட்டு 50-50க்கு வந்து நமக்கு ரிசல்ட்டுக்கு வந்து வின்னிங் நம்பராக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். 4901ங்கிறது 50-50 டிராவில் வின்னிங் நம்பராக கிடச்சிச்சு. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4901ன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். அந்த நம்பருக்கு அடுத்ததாக நீங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் அந்த நம்பரில் க்ளூ இருந்து நேற்று வந்து வின்னிங் நம்பராக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து 44, அதாவது 44ங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு டாப் க்ளூ வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், புதன்கிழமையே பார்த்தோம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நேற்றுக்கு என்ன கணிப்பு வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் பாருங்கள். அந்த 44 அந்த 44 மேலே போகும்போது 53ஆக போகலாம். ஓகேங்களா? 53ஆக போனால் அந்த 53ல் இருக்கக்கூடிய எண்கள் என்னன்னு பாருங்கள். 3954. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கீழிருந்து மேலே 4091 இருக்கக்கூடிய இந்த நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-50 டிராவில் வந்து 4901ஆக வந்தது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 4091 வந்து கீழிருந்து மேலாக போகும்பொழுது இந்த இடத்துக்கு போனால் இந்த 43 க்ளூ நம்பர் 53ங்கிற டாப் க்ளூவாக இங்கே போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நேற்றுமே பாருங்கள் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். அந்த நம்பரில் 3954. ஓகேங்களா? இந்த 44ங்கிற க்ளூவில் 4க்கு கீழே 4091 கீழிருந்து மேலே போகும்போது 4க்கு கீழே இங்கே இருந்ததுனால இங்கே 5க்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், 3954. அப்போ நேற்றோட ரிசல்ட் என்னவா இருந்திருக்கும்னா 3959 இருக்கக்கூடிய அந்த நம்பராக இருந்திருக்கணும். ஓகேங்களா? 3959 இருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பர் தான் நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறீங்க. 3954ன்னு இந்த க்ளூவில் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது. அந்த 3954ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக அது 3959ஆக நேற்று ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேரளா லாட்டில் வந்து 4 டிஜிட் நம்பராக இது வந்தது. ஓகேங்களா? இந்த பேட்டர்னில் நமக்கு என்ன ஒரு கணிப்பு இருந்துச்சு, இன்றைக்கி என்ன நம்பர் வருங்கிறத ஒரு சிம்பிளாக உங்கள் விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா நேற்று 4Dல நமக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம இதை நான் தொடர்ந்து நம்ம என்ன க்ளூ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கட்டங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50-50 டிராவுக்கு உண்டான நம்பர். ஓகேங்களா? இந்த 50-50 டிராவுக்கு இந்த கட்டங்களில் வந்திருந்தால் அடுத்து இந்த 44ங்கிற க்ளூ மேலே போகும்போது 4க்கு 5ஆக 4க்கு 3ஆக 53ங்கிற க்ளூவுக்கு போயிருந்தா நமக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இடம் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல 3954ன்னு இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு 3959 ரிசல்ட்டாக எக்ஸாக்டான ஒரு 4Dயாக இருந்திருக்கு. நேற்றுமே எடுத்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம எடுத்திருந்த நம்பர் என்னன்னா 9559ங்கிற நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த நம்பரை எடுத்து பயன்படுத்தியிருந்தால் இந்த நம்பர் வந்து இங்கே ஏன் 4க்கு 9 அப்படின்னு சொன்னால் 4க்கு வந்து பவர் நம்பர் 9 அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் 3954ங்கிறத 3959 எழுதி போட்டிருந்தா நேற்று சூப்பரான ஒரு 4D வின்னிங் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். இப்படியாகப்பட்டது இந்த 44ங்கிற க்ளூவில் வந்து 50-50 டிராவுக்கு இங்கே நடைபெற்றால் நேற்று கார்னியா ப்ளஸுக்கு இந்த 53ங்கிற க்ளூவுக்கு எக்ஸாக்டாக அந்த க்ளூ வந்து என்ன போகுதுன்னா கீழிருந்து மேலே போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சார்ட்டில் அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பராக மேலே இந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? இதில் பாருங்கள் 44ங்கிற க்ளூ இருக்குது. அடுத்து 53. இந்த 53 மேலே போகும்போது 52ஆக இந்த இடத்துக்கு இன்றைக்கி போகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல போகக்கூடிய இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் ரொம்ப வேல்யூபிளான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பரு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் இந்த நம்பருங்களை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் குறிப்பிட்டு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல 53ங்கிற க்ளூவில் 3954ன்னு இருக்குது. இங்கே 52ல் வந்து பார்த்தீங்கன்னா 7458ன்னு இருக்குது. ஆக இந்த நம்பர் ஓகேங்களா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த நம்பருமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் ஏன் இந்த நம்பர் 2 நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே 4க்கு கீழே 4091 நம்பர் இருக்கும். இது 50-50 டிராவில் 4901ஆக இருந்தது. ஓகேங்களா? இங்கே 5க்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? அதனால் இங்கே 5க்கு கீழே திரும்பவும் வருமா அல்லது இந்த 3ங்கிற நம்பருக்கு கீழே வருமாங்கிறதுனால இந்த 2 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பட் வந்து நமக்கு அதில் இருக்கிற கட்டங்கள் இருக்கிற எல்லா நம்பருமே இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் க்ளூ வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 53 நேற்று முடிஞ்ச இந்த க்ளூ
வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம கணிப்பு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு கண்டினியூ வீடியோவாக கரெக்டாக பண்ண முடியல. அதனால் நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண்களை வந்து நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலரான எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளூ நம்பர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கீழே 9 அப்படின்னு சொல்லியிருக்கும். நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே 8 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அதாவது நேற்று ரிசல்ட் வந்து 3959. நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3954ன்னு எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டாப் க்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா 52 இந்த இடம் 53 இருந்ததுன்னா அந்த இடம் 52ஆக இந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்தோம். ஓகேங்களா? அந்த இடத்த நல்லா கெஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கீழிருந்து மேலாக தான் ரிசல்ட் போகுது. நல்லா பாருங்க. இந்த ரிசல்ட் 409 வந்து 4901 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அடுத்து இந்த ரிசல்ட் வந்து 3954ன்னு இருக்கும். இது வந்து நேற்றோட ரிசல்ட்டில் 3959ன்ட்டு 4க்கு பவர் நம்பர் 9ன்னு சொல்லிட்டு கீழிருந்து மேலே போயிருக்குன்னா நமக்கு இந்த 53ங்கிற க்ளூ வந்து இங்கே 52ஆக இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த கெஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எண்களுமே நான் கீழிருந்து மேல்னு சொல்லிட்டு எழுதி போடுறேன். ஓகேங்களா? இந்த எண்கள் வந்து கீழிருந்து மேல் எழுதி போடுறேன். அதை நோட் பண்ணி பாருங்க. 7521 8546 470602 6518 4107 சொல்லிட்டு இந்த நம்பர்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதில் டபுள்ஸ் நம்பர்னு பார்த்தா அந்த 77ங்கிறது டபுள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து 4ஆம் தேதி வீடியோவில் 22 77 99 கொடுத்துருந்தோம். 22 வந்து அக்ஷயா டிராவிலே வின்னிங் வந்துச்சு. 99 வந்து நேற்று ஏசிங்கிற மாதிரி வின்னிங் வந்துச்சு. இந்த 77ங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக வச்சுக்கோங்க. முடிந்தவரை இன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ஒரு நண்பர்களாகவே ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம தொடர் வின்னிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில தோல்விகளும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் 7521 இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண்களை நான் எப்படி எழுதி போடுறேன்னா 1257 எழுதி போடுறேன். 5721 எழுதி போடுறேன். ஓகேங்களா? நமக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் என்ன நம்பர் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் 5995ங்கிற நம்பர் வந்து நேற்று கேமுக்குள்ளே வந்தால் இன்னையோட ஆட்டத்தில் வந்து 1221ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு ஏபிபிசிஏசியாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் கொடுக்குறத சிங்கிள் ஷாட் வந்து 3 டிஜிட்டில் 721521ங்கிற 3 டிஜிட் நம்பர் வந்து கண்டிப்பாக பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். 7521ங்கிறத கண்டிப்பாக இன்றைக்கி 4Dயில் ஒரு நல்ல நம்பராக வரும்ங்கிறத எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் என்னென்னிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரியை கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் என்ன வேணா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டியர் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ளே பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு டியர் கெஸ்ஸிங் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒளிபரப்பாகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுவரை கேஎல் கெஸ்ஸிங் மட்டும் நான் கொடுத்துருந்த பட்சத்தில் 3 மணிக்கான கேஎல் கெஸ்ஸிங் மட்டும் கொடுத்துருந்த பட்சத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலிருந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களுக்கு நான் கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து சண்டேலேருந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம ஹோம் பட்டன் இருக்கும், அது பக்கத்தில் வந்து வீடியோஸ்னு இருக்கும், அது பக்கத்தில் கம்யூனிட்டிங்கிற பக்கத்தில் வந்து ஷார்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டியருக்கு உண்டான 1 மணி 6 மணி 8 மணிக்கு உண்டான சிறந்த ஆல்போர்டு நம்பர்களை வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒளிபரப்பாகும். அது கண்டிப்பாக வந்து வீடியோவாக வராது. உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்னையோட உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு. இன்றைக்கி வீடியோவிலையுமே நல்ல ஒரு விஷயமான நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக அனைவர் வாழ்க்கையிலையும் நடக்க நான் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.